வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க, நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். மச்சான், நேத்து உன்னோட ஜாதகத்தை சும்மா எடுத்து பார்த்தேன். துலாம் லக்னம், கன்னி ராசி. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன்டா இது. அப்படியா? ஏன்டா அப்படி சொல்ற? ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் இல்லப்பா, இது ஒரு தனித்துவமான அமைப்பு. லக்னாதிபதி சுக்கிரன் அழகுக்கும் ஆடம்பரத்துக்கும் சொந்தக்காரர். ராசி அதிபதி புதன் அறிவுக்கும் நுண்ணறிவுக்கும் உரியவர். அதான் நீ பார்க்கவும் லட்சணமா இருக்க, அதே சமயம் மூளையும் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யுது. பியூட்டி வித் பிரெயின்ஸ்னு சொல்வாங்களே, அது நீதான். ஓ, அதான் எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மேலே இவ்வளோ ஆர்வமா? ஆனால் வெளியே பார்க்க நான் ரொம்ப அமைதி தானே. அதான் உன் ட்ரிக்கே. வெளியே பார்க்க தாராசு மாதிரி சமமா சாந்தமா இருப்ப, ஆனா உள்ளுக்குள்ள கன்னி ராசி குணம் வேலை செய்யும். எதையும் துருவி துருவி ஆராய்ஞ்சிட்டே இருப்ப. உன் மூளைக்குள்ள எப்பவும் ஒரு கால்குலேட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க எப்பேற்பட்ட ஆளு, அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு ஸ்கேன் பண்ணிடுவ. கரெக்டாக சொன்னடா. ஆனால் சில நேரம் ரொம்ப யோசிச்சு முடிவே எடுக்க முடியாம திணறேன். அதுதான் உன்னோட பெரிய பலவீனம், ஓவர் அனாலிசிஸ். சின்ன விஷயத்துக்கு கூட மண்டைய போட்டு குழப்பிப்ப. சரி, குடும்ப விஷயம்னு பார்த்தா நீ பாசக்காரன்தான். ஆனா ஒரு ராசி லக்னத்துக்கு 12ல மறையறதால குடும்பத்துக்காக நீ நிறைய செலவு பண்ணுவ, நிறைய தியாகம் பண்ணுவ. ஆனா நீ என்னத்த செஞ்சேன்னு தான் கேட்பாங்க. சத்தியமான வார்த்தைடா இது. வீட்ல நான் எவ்வளோ செஞ்சாலும் பேர் கிடைக்காது. அதுவும் இல்லாம வீட்ல பொருட்கள்லாம் அந்தந்த இடத்துல இருக்கணும்னு நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. கொஞ்சம் இல்ல, நிறையவே ஸ்ட்ரிக்ட்டு. உன் சுத்தம் ஒழுங்கு எல்லாம் மற்றவங்களுக்கு டார்ச்சரா தெரியும். அப்புறம் உன் மனைவி கணவர் விஷயம். 7ஆம் இடம் மேஷம்ங்கிறதால அவங்க கொஞ்சம் பிடிவாதமா கோபப்படுறவங்களா இருப்பாங்க. நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சின்ன விஷயத்தெல்லாம் விவாதம் பண்ணாம விட்டு கொடுத்து போறது நல்லது. சரிதான். சரி, தொழில் பற்றி என்ன சொல்ற? பிசினஸ்ல நீ ஒரு கிங். ஜவுளி கடை, ஃபேன்சி ஸ்டோர், ஹோட்டல், டிராவல்ஸ் இதெல்லாம் உனக்கு சூப்பரா வரும். ஏன்னா வாடிக்கையாளர்களுக்கு வரும் பேச்சாற்றல் உனக்கு உண்டு. ஆனா பார்ட்னர்ஷிப் மட்டும் வேணாம். நீ மத்தவங்களை ஈஸியா நம்பிடுவ, இல்லனா அவங்க தப்ப சுட்டி காட்டி பகச்சுப்ப. நான் வேலைக்கு போகிற ஐடியாவில் இருக்கேனே. தாராளமா போலாம். வக்கீல், ஜட்ஜு, ஹெச்ஆர், அக்கௌண்டன்ட் வேலைலாம் உனக்கு செட் ஆகும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சுமூகமா பேசி தீர்த்து வைப்ப. ஆனா ஆபீஸ்ல மத்தவங்க செய்யற வேலையில தப்பு கண்டுபிடிக்கிறத மட்டும் குறைச்சுக்கோ. அப்புறம் சூழல் சுத்தமா இல்லைன்னா உனக்கு வேலையே ஓடாது. ஆமாடா, இடம் சுத்தமாக இருந்தால் தான் எனக்கு வைப்ரேஷனே வரும். சரி, பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் விசித்திரமான கேஸு. துலாம் லக்னம்ங்கிறதால ஆடம்பரமா வாய ஆசைப்படுவ. கன்னி ராசிங்கிறதால கஞ்சத்தனம் பண்ணவும் தோணும். 2க்கு நடுவுல ஊசலாடுவ. கையில காசு தங்காது, ஏதாவது செலவு வந்துகிட்டே இருக்கும். அதனால பணமா வச்சுக்காம ரியல் எஸ்டேட், வீடு, வண்டின்னு சொத்தா மாத்திடு. அதுதான் உனக்கு சேஃபு. ஷேர் மார்க்கெட் பக்கம் மட்டும் போயிடாத. ஓகே, சொத்தா சேர்த்துக்கிடேன். உடம்புல ஏதாவது பிரச்சனை வருமா? கண்டிப்பா கவனிக்கணும். இடுப்பு வலி, கிட்னி ஸ்டோன், அப்புறம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. முக்கியமா மன அழுத்தம்,
அதான் உனக்கு பெரிய எதிரி. கவலையை குறைச்சாலே பாதி வியாதி போயிடும். அப்புறம் சுகர் வர சான்ஸ் இருக்கு. ஸ்வீட்ஸை குறைச்சிக்கோ. அடப்பாவி, ஸ்வீட்னா எனக்கு உயிராச்சே. சரி பாத்துக்கட. குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? உன் பசங்க சின்ன வயசுலயே பெரிய மனுஷங்க மாதிரி மெச்சோர்டா இருப்பாங்க. படிப்புல சுட்டியா இருப்பாங்க. ஆனா நீ அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவ. அவங்க இன்ஜினியரிங் இல்லனா சட்டம் படிக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க எதிர்காலம் மேல உனக்கு பயங்கர அக்கறை இருக்கும். கடைசியா வேற ஏதாவது டிப்ஸ் இருக்கா? டிராவல் உனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வெளியூர் வெளிநாடு போற யோகம் இருக்கு. பழைய வண்டி வச்சுக்காத, புதுசு தான் உனக்கு ராசி. முக்கியமா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியையும் புதன்கிழமை விஷ்ணுவையும் கும்பிடு. உன் புத்திசாலித்தனத்தையும் ராஜதந்திரத்தையும் சரியான வழியில யூஸ் பண்ணா நீ தொடாத உயரமே இல்ல மச்சான். ஓவரா யோசிக்கிறத மட்டும் விட்டுடு. நீ தான் ராஜா. சூப்பர் மச்சான், இவ்ளோ தெளிவா சொன்னதுக்கு தேங்க்ஸ். இனிமே இந்த ஓவர் திங்கிங்கை விட்டுட்டு வேலையில மட்டும் கவனத்தை செலுத்துறேன். வா காஃபி குடிக்கலாம். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.